வருஷம் வேஸ்ட் சார். சிஎஸ்கே நம்பாதீங்க. தோனி ரிட்டையர் விராட் கோலி இசாலா கப் நமதே உங்களுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் பேட் அக்லி படம் வந்தா அப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. எங்க தலை அந்த தலை வந்தா நல்லா இருக்கும். இந்த தலையை பார்க்க நீ வரக்கூடாது நினைக்கிறேன். எப்படி ப்ரோ போச்சு மேட்ச்? போட்டு விட்டாங்க மண்டையில. ஆமா ப்ரோ, முடியல ப்ரோ. நல்லா ஆட வேண்டிய மேட்ச். எப்பவுமே அது ஃபீல்டிங் எடுத்தா அவங்க தோக்குறாங்கன்னு தெரியுது. மறுபடியும் அதே எடுக்கிறாங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். பஞ்சாப் வந்து நம்மள பஞ்சு ஆகிடுவாங்க ப்ரோ, ஒத்துக்கணும். ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் நல்லா இருக்குது. சரிங்களா? சிஎஸ்கே இந்த மாதிரி இன்டென்ட்ல இருந்தா கண்டிப்பா வந்து நமக்கு பிளேயர்ஸ் போறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சுமார் தான் ப்ரோ, ஆவரேஜ் மேட்ச் ப்ரோ. அடுத்த மேட்ச் எப்படி ப்ரோ? வெற்றி. அடுத்த மேட்ச்ல வெற்றி இல்ல ப்ரோ. பஞ்சாப் நம்ம நாக்கு தோல்விதான். படத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல பாலிடிக்ஸ் இருக்குன்னு. விஜய் சங்கர் எப்படிதான் டீம்ல வராருன்னே தெரியல ப்ரோ. எப்படி ப்ரோ ஏதாவது ஒரு மேட்ச் சொல்ல முடியுமா? ஒரு மேட்ச் வந்து இவரு ஒரு 4 அடிச்சு வின் பண்ணிட்டா. ஒரு இன்டென்ட்டே இல்ல ப்ரோ. சும்மா தோனிக்காக பார்க்க வேண்டியது. 3வது மேட்ச் வந்து பாக்குறேன். சோ தோனிக்காக மட்டும் தான் பார்க்கணும்னா ஒரு இன்டென்ட்டே இல்ல மாட்டேது. பவர் பிளேல விக்கெட் விடுறாங்க, ஒரு 4 அடிக்கணும் அந்த மாதிரி இல்ல. விஜய் சங்கர்ல ஏதோ ஒன் டே மாதிரி வந்தாரு. அட்லீஸ்ட் அவர் ஸ்டாண்ட் பண்றாரு. பட் ஆனா டீமுக்கு என்ன தேவை அதை பண்ணவே மாட்டாங்க. எப்படி ப்ரோ போச்சு மேட்ச்? போட்டு விட்டாங்க மண்டையில. ஆமா ப்ரோ, முடியல ப்ரோ. நல்லா ஆட வேண்டிய மேட்ச். எப்பவுமே அது ஃபீல்டிங் எடுத்தா அவங்க தோக்குறாங்கன்னு தெரியுது. மறுபடியும் அதே எடுக்கிறாங்க. பேட்டிங்கும் ஒழுங்கா சரியில்லை. சோ மத்த டீம்ல பாருங்க, பாப்பேல 6 ஓவர் 6 ஓவர் பண்ணிக்கிறாங்க. இவங்க 40 ரன் அடிக்கிறாங்க, விக்கெட் 3 விக்கெட் விடுறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? ஆல்ரவுண்ட் சார் மைண்ட் சரியா இருக்கணும். ஒரு தப்பு நடக்குது இந்த மேட்ச், அடுத்த மேட்ச் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி? கோச்சர் முடிவு பண்ணணும். இல்ல இந்த மஞ்சள் எல்லாம் ப்ளூ எல்லாம் மஞ்சள் தலை தோனி இப்ப கத்துற பாத்தீங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எப்படி ஆடணும்? பாகிஸ்தான் எப்படி ஆடணும்? 2 மேட்ச் புயலாட்டம் ஆனாரா? இப்ப முயலாட்டம் ஆடுறாரு. எப்படி சார்? முயல் தான் இப்படி போயிட்டு இருக்காரு. அப்ப இப்படி போன என்ன ஆகும்? இது 2020 இல்ல, டெஸ்டுக்கு டெஸ்ட். அந்த மாதிரி டெஸ்டுக்கே டெஸ்ட் நமக்கு வச்ச ட்விஸ்ட். அதான், அதாவது ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது, அதுக்கு நம்ம தலை டோனி வரமாட்டாரு. அது என்ன பிரச்சனை தெரியல. ரொம்ப கஷ்டப்படணும் சார். ஓகே சார், ரொம்ப கஷ்டம். ஆனா 5 கப்னு பிளேயர் சொல்றாங்க. அதனால ஆமா சார், நாங்க 5 கப் அடிக்கிறோம். இப்ப கோடிக்கணக்கில் பணம் சேர்த்திட்டேன் நானு. சுவிட்சர்லாந்து வீடு வாங்கலாமா, அமெரிக்கால லேண்ட் வாங்கலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு கிரிக்கெட்ல வெறுத்து சார். சாரி சார், டோனி சார். நானு எங்க தலை டோனிக்கு பெரிய விசில் அடிங்கன்றோம்ல, அதான் 3 மேட்ச் உட்கார வைங்க, 3 மேட்ச் ரெஸ்ட் கொடுங்க. வயசாயிருச்சு சார், ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்டே கொடுக்க மாட்டீங்க. தலைன்னா நான் இப்படித்தான் ஆடுவேன், தள்ளாடிட்டு தான் ஆடுவேன். பாய். இல்ல தோனி ப்ரோ அவர் 20 ஓவர் கீப்பிங் பண்றாரு ப்ரோ. வந்து 6 அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற மாதிரி யாரும் அடிக்கவும் பண்றாங்க. சரிங்களா? சார் எல்லாமே தோனியை பிளேம் பண்ண முடியாது. அவரு இதுக்கு அவர் கரெக்டா ஆடுறாரு. இப்ப தோனி வந்து எப்பவுமே அப்படிதான் ஆடுறாரு. டீப்பா மேட்ச் கொண்டு போவாரு. கூட யாரும் சப்போர்ட் பண்ணல. இன்கேஸ் தோனி அவுட் ஆயிருந்தாரு என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபுல்லா ஆல் அவுட் ஆயிட்டு இன்னும் மைனஸ்ல போயிருக்கான் பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் பஞ்சாபோட அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ண ஃபீல் பண்ணீங்களா? பஞ்சாப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம ஸ்ட்ராங்கா தான் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ. இங்க வீக்கா இருக்காதனால பிரச்சனையா இருக்கு. அப்படிதான் ஆடுறாரு தல. என்ன ஆடுறாரு தல? 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆடுறாரு. கேஎல் ராகுல் வேறு 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் நினைக்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு. அவர் எப்படி ஆடுறாரு? ஒரு கேப்டன்ஷிப் எப்படி பண்றாரு? இவர் எத்தனை கேப்டனா இருந்திருக்காரு, எத்தனை சாம்பியன் ட்ரோபி அடிச்சிருக்காரு, எத்தனை பண்ணிருக்காரு. இவர் என்ன சார் ஆடுறாரு? கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சுன்னா எப்படி வேணும் ஆடுவாரா? கப்பு நமக்கு இல்ல, இந்தியாவோட. ஆர்சிபி தான். ஆர்சிபி நம்பி ஆர்சிபி அடிச்சிரலாம் போல. வருஷம் வேஸ்ட் சார். சிஎஸ்கே நம்பாதீங்க. தோனி ரிட்டையர். விராட் கோலி இசாலா கப் நமதே உங்களுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இப்ப தோனி மேலே எல்லா பிரச்சனையும் போட முடியாது. டாப் ஆர்டர் கொஞ்சமாவது அடிக்கணும். பவர் பிளேல தான் நம்ம எப்பவுமே மேட்ச் லூஸ் பண்றோம். பவர் பிளேல வந்து ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சா கண்டிப்பா என்ன வாய்ப்பு இருக்கு. பவர் பிளேல வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேயிங் காம்பினேஷனே வந்து சேஞ்ச் பண்றாங்க. ருத்ராஜ் கான்வே தான் பெஸ்ட் ஓப்பனிங் பேர். அவங்கள ஏற்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம டாப் போடுவோம். வந்து நம்மள பஞ்சு ஆகிடுவாங்க ப்ரோ, ஒத்துக்கணும். ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் நல்லா இருக்குது. சரிங்களா? சிஎஸ்கே இந்த மாதிரி இன்டென்ட்ல இருந்தா கண்டிப்பா வந்து நமக்கு பிளேயர்ஸ் போறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏதாவது வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். குட் பேட் அக்லி படம் வந்தா அப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. எங்க தலை அந்த தலை வந்தா நல்லா இருக்கும். இந்த தலையை பார்க்க நீ வரக்கூடாது நினைக்கிறேன். மேட்ச் எப்படி போச்சு?
பண்ணி கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஹிட் ரேஷியோ வந்து கிளிக் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் மட்டும் தான் நம்மளால வின் பண்ண முடியும். அதர்வைஸ் நமக்கு வந்து நான் சிஎஸ்கே ஃபேன் தான், ஹார்ட் கோர் ஃபேன் தான், பட் இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும். என்ன பண்றது? ஆர்சிபி தான் இந்த வாட்டி கப்புன்னு சொல்றாங்க நிறைய பேர். பேசாம அவங்களே என்ன ப்ரோ லாகிங் மேட்ச்? யாருமே இன்டென்ட்டாவே ஆடல ப்ரோ. எல்லா டீம்லயும் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நம்ம டீம்ல எல்லாரும் சிங்கிள் விக்கெட் மட்டும் தான் பண்றாங்க. எல்லாம் சிங்கிள் மட்டும் தான் ஆடுறாங்க. யாரும் அக்ரெசிவா ஆடல. ஹோம் கிரவுண்ட்லயே பேக் டு பேக் லாசஸ். அடுத்து அவே கேம் ஆடுற பஞ்சாபோட அது எப்படி அவங்க தான் இப்போ டாப்ல இருக்காங்க. இன்னும் டஃபா தான் இருக்கும். யாராச்சும் இன்னும் பெட்டரா ஆடி ஆகணும். எல்லாரும் வச்சு ஆடுற மாதிரி ஆடினாதான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். டெவான் கான்வே வந்தாரு, அவர் வந்து அவர் நல்லா தான் ஆடினாரு. இல்ல அவர் நல்லா தான் ஆடினாரு. பட் ஆனா சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. ஒரு சைடு விக்கெட் போயிட்டு இருந்தா அவராலையும் அடிக்க முடியாது. சச்சின் ரவீந்திரா எப்படி? அவரும் ரொம்ப பயந்தா. அவர் நியூசிலாந்துல இருக்கும்போது ரொம்ப அட்டாக்கிங்கா தான் ஆடுவாரு. இப்ப இவங்க எல்லாரும் விக்கெட் விட்டுக்கிட்டு அவரு சப்போர்ட் பண்ணி ஆடி அவரும் சென்னை பிளேயர் மாதிரி மாறிட்டாரு. எல்லாரும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடினா நல்லா இருக்கும். பேக் டு பேக் லாசஸ் இருந்தா அடுத்த சீசன் பரவாயில்ல போ. என்ன இருந்தா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் பெட்டர் கிரிக்கெட் ஆனா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாருமே இந்தியன் டீம் விட்டு ரிட்டையர் ஆகி போனவங்களே வச்சு ஆடுறது விட்டு அட்லீஸ்ட் தோக்குற மாதிரி இருந்தா நீங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடு சான்ஸ் அது கொடுத்தா அவங்களுக்கு இந்தியன் டீம் அது போட்டோம். எல்லா டீம்லயும் யங்ஸ்டர்ஸ் தான் ஆடுறாங்க அட்டாக்கிங் கிரிக்கெட். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஆனா நல்லா இருக்கும். இந்த வாட்டி ஆரஞ்சு கேப் யார் அடிப்பாங்க? நிக்லஸ் பூரனுக்கு சான்ஸ் இருக்கு. நிக்லஸ் பூரன். இது பர்பிள் கேப்? பர்பிள் கேப் மேபி ஸ்பின்னர்ஸ் யாராவது வரலாம். அதான் நல்லா போகும். Disappointing, bro. I think there was no intent shown by CSK team. So, see, winning and losing வந்து அதெல்லாம் ரொம்ப நார்மல் இது. பட் நீங்க வந்து 30 ரன் 40 ரன்ல தோத்தானா அதுவும் வந்து you don't show any signs of chasing the total na adha romba problem. மற்ற டீம் புரிஞ்சுட்டாங்க CSK அகைன்ஸ்ட் நம்ம 170 மேல வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணாங்கன்னா இவங்க சேஸ் பண்ண போறதில்லைன்னு. So I don't know how they're going to come out of this. They really need to show intent in the way they bat especially, but it's very disappointing to see where we are now. And yeah, I mean வேற சொல்றது ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து ஹோம் கிரவுண்ட்லயே பேக் டு பேக் லாசஸ் இருக்கு. இப்போ அவே கேம் அடுத்து பஞ்சாபோட டாப் டேபிள் இருக்க டீமோட ஆடலாம். அது எந்த மாதிரி இருக்கும் ஃபீல் நினைக்கிறீங்க? சரி, மெயின் என்ன தெரியுமா, நம்ம சிஎஸ்கே வந்து வென் பீக்ல இருக்க போச்சு ஹோம் அவைலாம் அதெல்லாம் வந்து இது பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து ஒரு இன்டென்ட் இருந்தது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. இப்ப சிஎஸ்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சரியா புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து கன்சிஸ்டன்டா வந்து தேர் ஹையரிங் ரிலேட்டிவ்லி ஓல்டர் ஃபோர். இன்னைக்கு ஒரு மேட்ச்ல வந்து தே brought in a lot of new fresh blood with Devon Conway வந்தாரு, விஜய் சங்கர் வந்தாரு. பட் நீங்க வந்து 180 சேஸ் பண்ணீங்கன்னா சேசிங் ஃபிக்ஸ் 130 140. அப்போ வந்து நீங்க வந்து சும்மா வந்து டிஃபென்சிவ் ஆடினா வந்து வேலைக்கு ஆகாது. அதுவும் இது மாதிரி ஸ்லோயிஷ் விக்கெட்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க பேட் பண்றீங்க, யூ ஹேவ் டு ஸ்கோர் இன் தி பவர் பிளே ஓவர்ஸ். நீங்க 40 சம்திங் ஸ்கோர் பண்றீங்க and you have to score 180 na you are setting yourself up for failure. And the intent வந்து தெரிய மாட்டேங்குது. And this has been a consistent problem in the last 3 matches. முதல் மேட்ச் கூட வந்து we just about scraped through because of that good batting by Rachin Ravindra and Gaikwad. போட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சினிமா காரனே. போய்யா நீங்க மேட்ச் சொல்றாங்க. இன்னைக்கு மேட்ச் மெயின் டிசாப்பாயின்ட்மென்ட் பேட்டிங் லைனப், bowling லைனப், ஃபீல்டிங் லைனப் தான் மெயின் டிசாப்பாயின்ட்மென்ட். நீங்க போடவே இல்ல நான் மேட்ச். யாரு வின் பண்ணுவாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுனா அவங்க எல்லாத்தையும் கரெக்ஷன் எல்லாமே பண்ணும். அதே மேட்ச் அடுத்து பஞ்சாபோட அது எப்படி இருக்க போகுது? பஞ்சாப் தான் வின் 101%. ஷேஸ் ஐயர் 100 போடுவான். இன்னைக்கு டெல்லி கேபிட்டல் கேஎல் ராகுல் செம்மையா ஆடினா, ஸ்டப்ஸ் நல்லா ஆடுவான், ஜெக் ஃப்ரேசர் நல்லா ஆடுவான், எல்லாமே நல்லா ஆடுவாங்க. சிஎஸ்கே நல்லா ஆடுவாங்க. அவரோட இன்டென்ட் தெரிஞ்சதுங்க that he was there to bat for his team and he batted really well. கப் யாருக்குனா இந்த வாட்டி? கப்பா it is going to be none of the big teams guaranteed. MI வர போறதுல CSK வர போறதுல. It is going to be between LSG, Punjab, possibly Delhi. இவங்க மூணு பேர் தான் மூணு பேர் will make it to the playoffs. But இவங்க மூணு பேர்ல I think they have a good chance of getting the cup. 180 plus runs வந்து கிட்டத்தட்ட சுரேஷ் ரெய்னா போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணவே இல்ல. 8 வருஷமா பண்ணது இல்லங்க. 8 வருஷமா they have not managed to do it. That is a fact. So இந்த இடத்துல சுரேஷ் ரெய்னா மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா சுரேஷ் ரெய்னா போனது வந்து அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பெரிய ஒரு வாய்ட் ஒன்னு இருக்கு. சோ அது யார் ஃபில் பண்ண போறான்னு தெரியல. பட் மெயினா வந்து இன்டென்ட் தெரியல இந்த டீம்ல. அது இன்டென்ட்டே இல்லைன்னா ஒரு ஜோஷ்ல ஒரு பேஷன் தெரியாத மாதிரி ஆடுற மாதிரி தோணுது எனக்கு. அது they have to fix it. இப்போ நாங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கடைசி நேரத்து வரைக்கும் எடுத்துன்னு போய் நீங்கள் தோத்துனா கூட பரவாயில்ல. பட் அந்த 30-40 ரன்ஸ் லாஸ்லாம் வித் 5 wickets in handலாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் ஆர்சிபியோட 17 வருஷம் கழிச்சு 50 அதெல்லாம் இட்ஸ் a very one sided matchesலாம் it's no fun to watch in a T20 game. So இருக்கிறாங்க
பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிளேயர் ரன் அடிக்கணுன்ற ஒரு இதுல அடிக்கிறதே கிடையாது. சும்மா வந்து இவங்க ஆக்சுவலி என்னன்னா இது T20ல ஒன் டே நினைச்சாங்க கேம். ஸோ அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. இது T20 கேம் கிடையாது, ஒன் டே அப்படின்னு பாக்கலாங்க. 5 வாட்டி கப் அடிச்சிருக்கோம். சிஎஸ்கே இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ தோனிக்காக பார்க்கலாம் அப்படின்னு எத்தனை நாள் தோனிக்காக பார்க்க முடியும். அடுத்த டீம் பில் பண்ணணும்ல. தோனி ரேட் வருது. பட் ஆனா ஒரே ஒரு இது டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இன்டென்ட் காட்டுறோம் நம்ம பிளேயர்ஸ். அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஒரு இன்டென்ட் இருந்ததுன்னா நம்ம ஈஸியா வின் பண்ணலாம் மேட்சஸ். இப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 ரன் கிட்ட தான் தோத்துருக்கோம் நம்ம இந்த மேட்ச். அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஃபைனல் ஓவர்ஸ்ல இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது. அவ்வளவுதான் ப்ரோ. இன்டென்ட் மிடில் ஓவர்ஸ்ல இன்டென்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம பிளேயர்ஸ். அதுதான் ஒரே தவறு. நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து புள்ளி பண்ணி வாய் பேச்சால தான் சிஎஸ்கே தொடர் தோல்விகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க தான் பேசுறாங்க ப்ரோ. ஒண்ணுமே இல்லாம அவங்களே பேசும்போது 5 கப் வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் கூட பேசக்கூடாதா என்ன? அவங்க 18 சீசனா ஒண்ணும் பண்ணல, லாலிபாப் தான் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க 5 கப் வச்சிருக்கோம், நம்ம பேசலாம் இல்லையா? அவ்வளவுதான். இந்த இடத்துல யாரை ப்ரோ மிஸ் பண்றீங்க முன்னாள் சிஎஸ்கே பிளேயரை? சுரேஷ் ரெய்னா, பத்ரிநாத் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றோம் ப்ரோ. அவங்களாம் ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க மிடில் ஓவர்ஸ்ல. இப்போ நம்மளுக்கு அந்த இன்டென்ட் இல்லைன்றதா வந்துட்டு ஒரு வருத்தமா இருக்கு. 180+ ரன்ஸ் வந்து சுரேஷ் ரெய்னா போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கே சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த இடத்துல வேற யாராவது அவருக்கு பதிலாக வரணும்னா யாரை சொல்றீங்க? இந்த இடத்துல இப்போதைக்கு அவருக்கு பதிலாக வரணும்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஆளுன்னு. ஆனா கண்டிப்பா பஞ்சாப் விட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார், ஸ்கை அந்த மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டுற பிளேயர்ஸ் இருக்கணும் இப்போ மிடில் ஓவர்ஸ்ல. இப்போ தூபே இருக்காரு, 6 ஹிட்டர்னு சொல்லுவோம். ஆனா அவர் அந்த ஒரு ஆர்க்ல போட்டாதான் 6 அடிக்கிறாரு. கொஞ்சம் ஆஃப்ல போட்டா கொஞ்சம் லெக்ல போட்டா அடிக்கிறது கிடையாது. ஸோ அந்த இன்டென்ட் நம்மளுக்கு தான் மாறணும். அவ்வளவுதான் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே, நம்ம இங்க ஹோம் கிரவுண்ட்ல 3 மேட்ச் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அவங்க ரெண்டு தான் ப்ரோ வாங்கிருக்கோம் ஆர்சிபி கூடயும். அது எப்படி இருக்கு ப்ரோ? அது ஏற்கனவே போன வாட்டி நம்ம பஞ்சாப் கூட அங்க போய் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆடுவோம் ப்ரோ. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அதானே சிஎஸ்கே இது பண்ணது. 2020ல ஒரு டவுன்ஃபால், 2021 ஜெயிச்சோம். 22ல ஒரு டவுன்ஃபால், 23ல ஜெயிப்போம். 24ல ஒரு டவுன்ஃபால் நடந்துச்சு. 25ல இனிமேட் கம் பேக் கொடுத்து ஜெயிப்போம் நம்புறோம். இந்த வாட்டி கப் யாருக்கு ப்ரோ? இந்த வாட்டி கப் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் கண்டிப்பா. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? ஏன்னா உங்களை கதர் அடிக்கிறதுக்காகவே அந்த சைடுல இருக்காங்க. நல்லா ஆடுறாங்க, ஆடட்டும், நல்லா ஜெயிக்கணும். ஆனா ஃபைனல் ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா கப் அடிக்க? மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்க இருக்கிற ஸ்குவாடை வச்சு அவங்க ஜெயிக்கணும். ஆனா அவங்க ஒரு இன்டென்ட் இல்லாம, அவங்களும் தான் இன்டென்ட் இல்லாம ஆடுறாங்க. சோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்களும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அது அவங்க மாறிடுச்சுன்னா மும்பை வில் ஆல்சோ. சிஎஸ்கே வந்து தோக்காத காரணம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட டாப் ஹிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டிங் எடுக்காம பவுலிங் சூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுதான் ரியல்டியா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நான் அது ப்ரோ, இப்போ நம்ம எந்த கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம ஃபைனல்ஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்க போய் சேஸ் பண்ணோம்னா சேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் வர மேட்ச்ல கண்டிப்பா நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி தான் ஆடதான் போறோம். ஏதாவது ஒரு மேட்சாவது ஆடுவோம் இல்லையா? ஸோ அதுல நம்ம இன்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மேட்ச்ல சிஎஸ்கே வந்து பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, பேட்டிங் பண்றாங்க. மேபி அது கூட ஒரு ரீசனா நம்ம தோக்கறதுக்கு இருக்கலாம். ஆனா அதான் சொன்னேன்ல, அடாப்ட் ஆகி தானே ஆகணும். ஸோ அது ஆடிதான் ஆகணும், சேஸ் பண்ணி தான் ஆகணும். 180+ ரன்ஸ். பிளேயர் டு ஸ்டெப் அவுட்டா யாருக்கு இருக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க? நம்ம டீம்ல இருந்து பிளேயர் டு ஸ்டெப் அவுட்னு பாத்தீங்கன்னா தூபே அண்ட் ருத்துராஜ். ஸ்டெப் அவுட்னு கேக்குறீங்கன்னா யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க? ருத்துராஜ், தூபே. ருத்துராஜ் ஒரு மேட்ச் அடிச்சாரு தான். அப்ப கூட தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த இன்டென்ட் இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. ஆரஞ்ச் கேப், பர்பிள் கேப் யார் வின் பண்ணுவாங்க? ஆரஞ்ச் கேப் வந்துட்டு இப்போதைக்கு யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? புரான் தான் மோஸ்ட்லி வின் பண்ண வாய்ப்பு. எல்எஸ்சி குவாலிஃபை ஆவாங்க ஏதோ. பர்பிள் கேப் இஃப் 100 வந்து எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணாதான் 100. இன்னைக்கு விக்கெட் எடுத்தாரா? இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு. சரி, ஓகே.